என் மேலே தப்பான அலிகேஷன்ஸ் வச்சு என் முதுகில் குத்தின ஒரு ஆள் கூட நான் வந்து கான்டாக்டில் இருக்க மாட்டேன் என் வாழ்க்கை முழுக்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து சாண்ட்ராவை வந்து சொல்லியிருக்காங்க. சாண்ட்ராவுடைய மூஞ்செல்லாம் எரிஞ்சு போய் மூஞ்சி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் வியானா விக்ரமை போட்டு பொலன்னு வந்து பொழகிறாங்க மக்களே, பொழந்து தள்ளுறாங்க. அதாவது கூடையே வச்சுக்கிட்டு தடவி கொடுத்துட்டு கடைசி ஐயோ நம்மளை விட வந்து மூவிங் ஃபார்வர்டாக போயிட்டுருக்காங்களே, நம்மளை விட முன்னேறிட்டாங்களே எப்படி அப்படின்னு சொல்லி யோசித்து பிடிச்சி இழுக்கக்கூடிய ஆள் தான் இந்த விக்ரம் அப்படிங்கிற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வியானா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் விக்ரம் அவர்கள் வந்து திவ்யா கணேசன் சொல்லியிருக்காங்க, ஆரம்பத்துலேருந்தே எனக்கும் அவங்களுக்கு வந்து பெருசாக சிங்க் இல்லை, ஸோ அதனால் வந்து அவங்களுடைய கான்டாக்டில் நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து விக்ரம் வந்து சொல்லியிருக்காப்புல. ஸோ இவங்க 3 பேரும் இதை பற்றி பேசுகிறாங்க. அதுலேயும் நம்மளுடைய திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து சாண்ட்ராவை எப்படி போட்டு பொழந்தாங்க, என்ன காரணத்துக்காக பொழந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். மக்களே, ஒரு விஷயத்தை நான் வந்து கிளியராக வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த சீசனுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் வில்லி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்வதி அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் அந்த வில்லிக்கெல்லாம் வில்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள் தான். அதுதான் நம்ம வியானா அவர்கள் வந்து சொல்லுவாங்கள்ல, டெவிலுக்கே டெவில் எவிலுக்கே எவில் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த வாரத்தில் ஃபஸ்ட்டு 2 டேஸ் வந்து அவங்கள எவ்வளோ கன்ஃபரன்ட் பண்ணி கொஞ்சமாக அப்படியே அடக்கி வச்சு அவங்களோட நியூஸஸ் எல்லாம் வந்து பரவாமல் இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பாதுகாத்து வந்து வச்சுருந்தாங்க பிக் பாஸ் டீமு. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெட்னஸ்டே, தர்ஸ்டே, அதுவும் இன்றைக்கி ஃப்ரைடே, இந்த 3 நாளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா வச்சு கண்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிக் பாஸ் டீமு. ஸோ அவங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சு போச்சு, ஓகேடா ஒரு டைட்டில் வின்னர் ஆக்குறோம், ஒரு ஆள் நல்லவனாக இருந்து அவனை டைட்டில் வின்னர் ஆக்குறோம் அப்படின்னா ஒரு நெகட்டிவிட்டியும் வந்து இருக்கணும்ல, ஒரு வில்லனிசம் வந்து இருக்கணும்ல, அப்போ தானே ஒரு வாரத்தை வந்து ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சாண்ட்ரா அவர்களை வந்து பார்த்திங்கன்னா வில்லனிக்காக வந்து காமிச்சிக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ரெட் கார்டுக்கு அப்புறம், ஓகேவா. ஆனால் அவங்க அதை விட வில்லன் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். பட் இருந்தாலும் சேவ் பண்ணணும்னு நினச்சாங்க. மக்கள்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க, டேப்பா நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணாலும் யார் எப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க வீடியோவாக போட்டு போஸ்ட்டாக போட்டு பதிவிட்டு சோசியல் மீடியாவெலாம் பற்றி எறிகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் சாண்ட்ராவை வில்லனாகவே நம்ம வந்து காமிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க போல். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரியே செட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், டாஸ்க்கெல்லாம் கூட வந்து பயங்கரமாக செட் பண்ணியிருப்பாங்க. வியானாவெல்லாம் பிடிச்சி கிளின்னு வந்து கிழிச்சிருப்பாங்க, ஓகேவா, அந்த டாஸ்கில். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு டாஸ்க் வந்து வச்சுருக்காங்க மக்களே. அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களாக நீங்கள் வெளி உலகத்துக்கு போனால் கூட வந்து நாங்கள் பெருசாக இவங்க கூட கான்டாக்ட்லேயே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடிய ஆள் யார், அதை நீங்கள் கிளியராக காரணத்தோடு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் நம்மளுடைய விக்ரம் அவர்கள் ஆஸ் யூஷுவல் அவர் வந்து ரொம்ப நல்லவர், வல்லவர், அன்பானவர், பண்பானவர், அறத்திலும் நல்லவர், ஆணவத்திலும் நல்லவர் அப்படின்ற மாதிரி எல்லாத்துலேயும் நல்லவராகவே வந்து இருப்பாப்பில்ல, ஆணவத்தில் கூட நல்லவராக வந்து இருப்பார், ஓகேவா. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா திவ்யா கணேஷ் வந்து ஆரம்பத்துலேருந்தே அவங்களுக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா திவ்யா கணேஷ் வந்து நிறைய விக்ரமுக்கு எதிரான பாயிண்ட்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அதே போல் விக்ரம் அவர்களும் திவ்யாவுக்கு எதிராக பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்காங்க, ஓகேவா. ஸோ இப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்குள்ள அந்த சிங்கே வந்து இல்லை. 2 பேரும் ஒன்றா உட்காந்து வந்து அரட்டை அடிக்கிறது, ஜாலி பண்ணுறது, ஃபன் பண்ணுறது, அந்த கேங் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்குள்ளே வந்து பண்ணிக்கல. ஏன்னா இந்த திவ்யா கணேஷ் அப்படிங்கிறது வந்து கட்டுக்கடங்காத காளை மாடுன்னு சொல்ல முடியாது, பசு மாடுன்னு வேணால் வந்து சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளவங்க, ஓகேவா. ஆனாலும் திவ்யா கணேஷ் பக்கமும் வந்து நிறைய நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து இருக்குது மக்களே. அவங்க இஷ்டத்துக்கு வந்து பேசுகிறது, கத்துறது, அதெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது. அதை வந்து நம்ம வந்து நார்மலைஸ்லாம் பண்ணக்கூடாது, ஓகேவா. அவங்க சைட்லேயும் தப்புகள் வந்து இருக்குது. பட் இனியும் இவங்க 2 பேருக்கு வந்து செட் ஆகலை, அதுதான் உண்மை. காரணம் கருத்து வேறுபாடு, ஓகேவா. ஸோ இது ஒரு பக்கம் வந்து வச்சுப்போம். இப்போ அதனால தான் விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு எனக்கும் திவ்யாவுக்கும் ஆரம்பத்துலேருந்தே ஒரு நான் சிங்காகவே வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேரும் கான்டாக்டில் இல்லாதது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வியானா வந்து சொல்கிறாங்க, வியானா வந்து விக்ரமை சொல்கிறாங்க. விக்ரமை என்னென்னு சொல்கிறாங்க, அதாவது கூடயே இருப்பாப்புல, தடவி கொடுப்பாப்புல, ஓ வெரி குட் சூப்பர், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தடவி கொடுப்பாப்புல, அண்ணன் மாதிரி பார்த்துப்பாப்புல. கடைசியாக நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மூவிங் ஃபார்வர்டாக போயிட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம முன்னேறிட்டோம் அப்படின்னாக்கா ஐயையோ என்ன இவன் முன்னேறிட்டா அப்படின்னு பிடிச்சி காலை பிடிச்சி இழுத்துருவாப்புல அப்படின்ற மாதிரி வியானா அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு 1008 காரணங்கள் வந்து இருக்குது மக்களே, 1008 காரணங்கள் வந்து இருக்குது. சுபிக்ஷாவுடைய கேம் பிளே நாசனமாக போனதுக்கு காரணம் வந்து விக்ரம் தான். அவருடைய கைட்லைன்ஸ்லேருந்து அந்த பொண்ணு ப்ளே பண்ணது தான் அப்படின்றத நான் உறுதியாக நம்புகிறேன், ஓகேவா. வியானா அவர்கள் வந்து நம்மளுடைய விக்ரமுடைய தாட் ப்ராசஸை கேட்டு இல்லை சிந்தனைகளை கேட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து நாசமாக போனாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அது தெரியாது, அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது.
பட் சுபிக்ஷா நாசனமாக போனதுக்கான காரணம் வந்து இவர் தான். நாசனமாக மீன்ஸ் நல்ல ஒரு பொசிஷனில் தான் போனாங்க, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே அவங்க வந்து டைட்டில் வின் பண்ணுற லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு செட்டப்பை வந்து ஆரம்பத்திலே வந்து போட்டு வச்சுருந்தாங்க. பட் ஒன்றுமே இல்லாமல் வந்து ஆகிப்போச்சு. நீங்கள் நல்லா இந்த சீசன் முழுக்க நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இருக்கிறதே தெரியாத அளவுக்கு வந்து போயிடுச்சு. அப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி விட்டாப்புல. ஸோ அந்த கோவம் வந்து வியானாவுக்கு வந்து இருக்குது. ஏன்னா இவர் நிறைய இடங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்காப்புல. ஓகேவா, நம்ம குறிப்பிட்டு வந்து சொல்லியிருக்கோம், விக்ரம் வந்து விளையாடுறதெல்லாம் செம்ம கன்னிங் கேம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மேலே சாஃப்டாக தான் வந்து தெரியும். ஓகேவா, ஸோ எப்படி வந்து நம்ம வந்து சொல்கிறோம்ல, வினோத் வந்து ஒரு அவசர கொடுக்க பதட்டமானவர், ஏதாவது ஒரு விமர்சனத்தை சொல்லலாம் ஏற்றுக்க மாட்டார் அப்படின்வாங்களே, அந்த மாதிரி. அதே போல் திவ்யா கணேஷ் அவங்ககிட்ட நின்று பேசவே முடியாது. அவங்களும் விமர்சனத்தை சொன்னோம் அப்படின்னாங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஓகேவா, அதே போல் தான் விக்ரம் அவர்களும். ஒவ்வொருத்தரும் வேறு கைண்ட் ஆஃப் இதில் வந்து இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அவங்களுடைய தாட் ப்ராசஸ் வேறு, இவங்களுடைய அப்ரோச் வந்து வேறு, பேசுகிற திறன்கள் வந்து வேறு, எல்லாமே வேறு தான். பட் இருந்தாலுமே 3 பேருக்கு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது 3 பேருமே இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கக்கூடிய ஒரு தாட் இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் விமர்சனம் சொன்னாலே அதை ஏற்றுக்க மாட்டாங்க. விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் பண்ணிகிட்ருக்காப்புல. என்ன திவ்யா கணேஷ் வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக வந்து அதை வந்து பயங்கரமாக என்ன சொல்கிறது, அது வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குவாங்க. ஆனால் விக்ரம் கொஞ்சம் சாஃப்டாக ஒதுக்குவார், வேணாங்க, இல்லைங்க நான் இப்படி நினச்சிங்க, நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டீங்களாங்க, நான் இதனால தாங்க இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி வேறு மாதிரி ஒரு கார்னர் கொண்டு போவாப்பில். அதே மாதிரி நம்ம வினோத் அவர் ஆஷுஷன் வந்து கத்தி விடுவாப்பில், அது வேறு விஷயம். ஸோ இப்போ திவ்யா கணேஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ராவை போட்டு பொழந்திருக்காங்க. ஓகேவா, என்ன காரணத்துக்காக பொழந்திருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா. ஸோ நம்ம சாண்ட்ராக்கா வந்து ஒரு 3-4 வாரங்களுக்கு முன்பாக, 3 நாளில் ஒரு 4-5 வாரங்களுக்கு முன்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்கா வந்து திவ்யா மேலே செம சந்தேகம். ஏன்னா ஊர் உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா பிரஜன் அவர்கள் தான் ரொம்ப அழகானவர், அன்பானவர், பண்பானவர், ஆணவத்தில் அகங்காரம் பிடித்தவர் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா அவர்களுக்கு வந்து ஒரு தாட் ப்ராசஸ் வந்து இருக்குது. அது வந்து மட்டமான கேவலமான ஒரு தாட் ப்ராசஸ். ஓகேவா, ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அவர்கள் வந்து அவங்க வீட்டுக்காரர் ரொம்ப அழகானவர், 4 பெண்கள் வந்து அவங்கக்கிட்ட பேசுவாங்க, இல்லை அதனால் அது பொசசிவாக எடுத்துக்கிற வரைக்கும் ஓகே. பட் தங்கச்சி மாதிரி பழகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை வந்து கேரக்டர் அசாசினேஷன் வந்து பண்ணுற மாதிரி அவங்க திவ்யாவையும் பிரஜனையும் வச்சு சந்தேகப்பட்டார்கள். புரியுதுங்களா, சந்தேகப்பட்டாங்க 2 பேரும், பிரஜனையும் திவ்யா அவர்களும் 2 பேரும் உள்ளர போய் கசமுசா பண்ணுங்கிறாங்க. என்னடா இந்த பொண்ணுங்கடி இப்போ சாமி, இந்த சாண்ட்ராவை என்னத்தான் நம்ம வந்து சேர்த்துறது. இதில் பார்வை பற்றி பேசியிருப்பாங்க பாருங்க, அப்பா என்னங்க இவங்க, யாருங்க இவங்கெல்லாம், என்ன எல்லாரும் என்ன அதுக்குன்னு அலைஞ்சிட்ருக்காங்கன்னு நினச்சிட்ருக்காங்களா எல்லா பெண்களும். எவ்வளோ அக்யூசியேஷனுங்க, திவ்யா மேலே அக்யூசியேஷன் வைக்கிறாங்கங்க, பார்வதி மேலே அக்யூசியேஷன் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே வச்சுட்ருக்காங்க. பார் இப்படிப்பட்டவ, என் புருஷங்கிட்ட இப்படி நடந்துக்கிறா, அப்படி பேசுகிறா, இப்படி பேசுகிறா. ஏம்மா நீ வேறு, பார்வோட அம்மா கூட தான் வந்து சொல்லிட்டு போனாங்க, நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கோம் பிரச்சனை, அப்பயே ஒரு சூப்பராக பண்ணுவாப்புல அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஆயா சொன்னாங்கல்ல, பார்வதியோட அம்மா வந்து சொன்னாங்கல்ல, அப்போ அவங்களும் வந்து ஆசைப்பட்டாங்கன்னு சொல்ல வரீங்க. என்ன இது சாமி, இதெல்லாம் சொன்னாலே வெக்கத்துக்கு கேடாக வந்து இருக்குது, மானத்துக்கு கேடாக வந்து இருக்கும். இதெல்லாம் சொன்னாலே நான் பேசுகிறத யாராவது 4 பேர் கேட்டாங்கன்னா காரி துப்புற மாதிரி இருக்குது. எங்கள் சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் கேட்டாங்க அப்படின்னா, என்னடா ரிவ்யூ தானடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன், என்னடா பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அப்படி தான் இருக்காங்க மக்கள். லிட்ரலாக பார்வதி வந்து சந்தேகப்படுறாங்க. பார்வதி வந்து எப்போ பார்த்தாலும் என் புருஷங்கிட்ட வந்து பயங்கர க்ளோஸாக பழகிட்டு இருக்கா, அவள் வந்து இல்லை உங்களுக்கெல்லாம் தெரியாது விக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி விக்ரம் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க இந்த விஷயத்த. அப்போ விக்கல்ஸ் போய் கேமராவில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, பார்வதியெல்லாம் பேசுவா, வாயாடுவா, சண்டடிப்பா, ஆனால் இந்த அளவுக்கெல்லாம் கேவலமாலாம் இறங்கி போக மாட்டா அப்படின்ட்டார் அவர் போய் கேமரா முன்னாடி நின்று. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேத்திக்கு வந்து ரம்யா மூலிமா தெரிஞ்சிடுச்சு, இந்த மாதிரிலாம் வந்து அவங்க பேசியிருக்காங்க, ஒன்று தப்பாக பிரதிபலிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போது அது திவ்யா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும்போது வச்சு கிளிர் வந்து கிழிக்கிறாங்க. என் மேலே ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க, அக்யூசியேஷன் வந்து வச்சுருக்காங்க, வச்சுட்டு என்கிட்டயே வந்து நட்பு ரீதியாக வந்து நல்லா பழகியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஆளோட நான் வாழ்க்கையில் நான் வந்து கான்டாக்ட்லேயே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து திவ்யா கணேஷ் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு எப்பவுமே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான் அண்ட் ரூட் ஆல்சோ. ஓகேவா, ஸோ இன்னும் பெரிய விஷயங்கள்லாம் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும். ஏன்னா திவ்யாவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண்டை சூடான ஒரு ஆள் தான், போட்டு பொலன்னு வந்து பொழந்துருவாங்க. பார்ப்போம் மக்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே மக்களே, ஸோ நம்ம திவ்யா கணேஷ் அவர்கள் சாண்ட்ராவை போட்டு பொழந்ததை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலோட சந்திக்கலாம். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.